Hello everyone, welcome to Naindaka Academy. இன்னைக்கு வந்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போர்ஷனில் யூனிட் 2 வரனா ஒரு டாபிக் கேஸ் வெல்டிங். உங்களுக்கு தெரியும் அந்த யூனிட் 2 வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதில் வரன ஒரு டாபிக் கேஸ் வெல்டிங். அதில் என்னெல்லாம் இருக்குது, வாட் இஸ் திஸ் கேஸ் வெல்டிங், ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட், வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தா கேஸ் வெல்டிங் வந்து அந்த வெல்டிங் ப்ரொசீஜரில் இருக்கலாம் ஒன் ஆஃப் த commonly used type of welding. இங்க வந்து பார்த்தா அந்த கேஸ் வெல்டிங்க்கு we will say another name called oxyacetylene welding or oxy-fuel welding or simply oxy welding. ஏன் இந்த oxyacetylene weldingனா, இங்க வந்து ஒரு வெல்டிங் டாபிக் படிக்கும்போது எப்படின்னா அந்த வெல்டிங்கோட மெயின் ஆப்ஜெக்டிவ் முதல்ல தெரிஞ்சு வைக்கணும். எப்படின்னா இந்த வெல்டிங்னா ஒரு ஹீட் ஜெனரேஷன் ப்ராசஸ். அந்த ஹீட்ல வந்து மெட்டல்ஸ் யூஸ் ஆகி ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாயிண்ட் டைப். வெல்டிங் வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாயிண்ட் ஆப்ரேஷன். இங்க வந்து பார்த்தா அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் தான் அந்த எல்லா வெல்டிங் ஆப்ரேஷன்ஸ்லும் டிஃப்ரெண்ட், இல்லைன்னா வெல்டிங் டைப்ஸ்லும் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா வெல்டிங் டைப்ஸுமே அந்த மோட் ஆஃப் ஹீட் ஜெனரேஷன் அதை வச்சு தான் அந்த கிளாசிஃபிகேஷனோட பேசிக். இங்க வந்து பார்த்தா அந்த ஹீட் ஜெனரேட் பண்றது அசிட்டிலீன் ஆர் எனி ஃபியூயல் கேஸ், ஒரு ஃபியூயல் கம்பஷன் ப்ராசஸ்ல தான் அந்த ஹீட் ஜெனரேட் ஆகும். உங்களுக்கு தெரியும் அந்த கம்பஷன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான். கம்பஷன்னா ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட். ஸோ ஏன் ஆக்சி அசிட்டிலீன், இங்க வந்து ஆக்சி ஃபார் ஆக்சிஜன், தட்ஸ் ஃபார் understood because combustion requires oxygen. The acetylene means the fuel gas used is acetylene. Okay, but you can use another fuel gases also, hydrogen, propylene, some examples. But in a variety of cases, all commonly we are using this acetylene gas. So this gas welding is also called oxyacetylene welding or oxy fuel. The acetylene means fuel. Fuel may be hydrogen or propylene or simply oxy welding. இது மூணுமே சேம், ஒரே ஆளு தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஆக்சி வெல்டிங் பார்த்தா இது தெரியவே இல்லை, இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்காதுங்க. இது வந்து ஆக்சி அசிட்டிலீன் வெல்டிங் ஆர் ஆக்சிஜன் ஆர் கேஸ் வெல்டிங் எல்லாமே வந்து சேம் தான். இது தேவையில்லை. வந்து 1903 ரொம்ப ஓல்டான ஒரு மெத்தட் இது. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, அதான் ஒரு பேசிக் அட்வான்டேஜ் சொல்றோம். தென் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் 3200 டிகிரி செல்சியஸ். இந்த வெல்டிங் ப்ராசஸ்ல வந்து அந்த ஃப்ளேம் டெம்பரேச்சர், இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சொல்றது அந்த ஃப்ளேம் டெம்பரேச்சர், அது வந்து 3200 டிகிரி செல்சியஸ், ஆல்மோஸ்ட் அபவுட். நெக்ஸ்ட் pure, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சென்டென்ஸ். pure oxygen was used instead of ordinary air. இங்க வந்து இந்த கேஸ் வெல்டிங்ல வந்து அந்த கம்பஷனுக்காக ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் இல்ல, அது வந்து செப்பரேட்டா பியூர் ஆக்சிஜன். அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் எல்லாமே இருக்கும். ஆனா இங்க வந்து யூஸ் பண்ணும்போது அசிட்டிலீனும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ரெண்டும் செப்பரேட்டா சிலிண்டர்ஸ்ல இருக்கும். அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி தான். அதே மாதிரி செப்பரேட் ஆக்சிஜன் இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ். அந்த ஃப்ளேம் தான் அந்த ஹீட் இம்பார்ட் பண்ண ஏரியா. அதனால வந்து இந்த ஃப்ளேம் 3 டைப்பா டிவைட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் வெல்டிங்ல. ஒன்னு வந்து நியூட்ரல் ஆர் நேச்சுரல். அசிட்டிலீன் கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன்ட், ஃபுல் கம்பஷன். இந்த ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி தான் ஃபுல் கம்பஷன். ஃப்ளேம் இஸ் கெமிக்கலி நியூட்ரல். அதனால வந்து எல்லா கெமிக்கல்ஸும் வந்து கம்பஷன் இதாயிடுச்சு. அதனால வந்து கெமிக்கலி நியூட்ரல் அந்த ஃப்ளேம். சேம் ப்ரொபோர்ஷன் அசிட்டிலீன் அண்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜனும் அசிட்டிலீனும் சேம் ப்ரொபோர்ஷன் மிக்ஸ் ஆகும். அந்த மிக்ஸ்சர் தான் அந்த கம்பஷன். நெக்ஸ்ட் கார்பரைசிங் ஃப்ளேம். கார்பரைசிங் ஃப்ளேம்னா எக்ஸஸ் ஆஃப் அசிட்டிலீன் ஓவர் ஆக்சிஜன். இங்க வந்து அசிட்டிலீனோட அமௌண்ட் அதிகமா இருக்கும். அசிட்டிலீன் வந்து
oxygen compare பண்ணும்போது இப்போ 1 mole acetylene needed and 1 mole oxygen needed for complete combustion. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருங்க. இங்க வந்து 1.5 moles acetylene இருக்கும், ஆனா ஆக்சிஜன் வந்து 1 mole. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த லிமிட்டிங் ரியாஜென்ட் அதெல்லாம் பார்த்தா அந்த ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கம்பஷன் இருக்கும். அப்ப இங்க வந்து acetylene excess. நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஃப்ளேம், அந்த பேர்ல இருக்குது ஆக்சிடைசிங் மீன்ஸ் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் செட்டப், வெரி சிம்பிள் செட்டப். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், இது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர். அந்த ரைட்டிங் வந்து கொஞ்சம் கிளியர் இல்ல, ஐ வில் டெல் யூ. This is oxygen cylinder and this is acetylene cylinder. Separate hoses, and this apparatus is called welding torch. இந்த ஏரியா வந்து மிக்சிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஆக்சிஜன் தனியா இருக்கு, அசிட்டிலீன் தனியா இருக்குது. இது ரெண்டுமே இந்த மிக்சிங் சேம்பர்ல வச்சு தான் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வெல்டிங் டார்ச், இங்க வந்து டிப், இங்க வந்து தான் ஃப்ளேம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த செட்டப்ல வந்து இண்டிவிஜுவல் ஆக்சிஜன் அண்ட் அசிட்டிலீன் சிலிண்டர்ஸ் பார்த்த மாதிரி. Then separate pressure regulator and hoses just to regulate the pressure of oxygen and acetylene. இந்த amount எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு தான். நெக்ஸ்ட் மிக்சிங் சேம்பர் அண்ட் வெல்டிங் டார்ச். இந்த மிக்சிங் சேம்பர் வந்து இந்த வெல்டிங் டார்ச்சோட ஒரு பார்ட் தான், ஆனா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால செப்பரேட் எழுதியிருக்கேன். மிக்சிங் சேம்பர் அங்கே தான் அந்த மிக்சிங் நடக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும் அந்த கேஸ் வெல்டிங்ல, where the mixing of this oxygen and acetylene or fuel takes place, அந்த மாதிரி கேட்டா mixing chamber. Next, the welding torch can also be used for soldering and brazing by changing the nozzles. இந்த கேஸ் வெல்டிங் தான், இந்த கேஸ் வெல்டிங்கோட செட்டப் வந்து சால்டரிங் அண்ட் பிரேசிங் அந்த ரெண்டு ஆபரேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நோசில்ஸ் சேஞ்ச் பண்ணணும். வாட் இஸ் நோசில்? நோசில்னா அந்த டெலிவரி பண்ண இடம் ஒரு கன்ஸ்ட்ரக்டடா இருக்கும். இந்த கேஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டடா இருக்கும், ஆனா ஜெனரலி நோசில்னா கன்ஸ்ட்ரக்டட் ஆர் டைவர்ஜென்ட் நோசில்ஸ் இருக்காங்க. இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டடா இருக்கும், அப்படின்னா டைவர்ஜிங்கா கன்வர்ஜிங்கா இருக்கும். இதுல வந்து இந்த நோசில்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த இதே செட்டப் சால்டரிங் அண்ட் பிரேசிங் அந்த ப்ராசஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்டரிங் அண்ட் பிரேசிங் வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் இருக்காங்க, அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என்ன எல்லாம் நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது ஒரு ஐடியா தெரியும், ஜஸ்ட் அப்ளை யுவர் லாஜிக். அந்த கேஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும், அந்த மிக்சர் வந்து கம்பஷன் நடக்கும். அந்த கம்பஷன்ல வந்து அந்த ஜாயினிங் ஏரியால வந்து மெட்டல் மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆனா அந்த ஏரியாக்கு தான் வெல்ட் பூல்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஃபில்லர், இங்க வந்து ஃபில்லருக்கு முன்னாடி the gas welding process emits radiation. Yeah, wearing welding goggles is a must in gas welding. Why? What's the reason? Maybe question irukkalam. The reason is it will emit radiation, harmful radiation. அதனால வந்து to protect our eyes you are using welding goggles. Then combustion of acetylene and oxygen produces high temperature. We have already discussed that. The combustion தான் அந்த high temperature produce ஆகும். The metal is melted and form a whirlpool. அந்த metal வந்து melt ஆகும். அந்த joining area வந்து if you are showing that flame, that area will get melted and welding, you are carrying out the welding. Metal can be fused with or without the help of filler material. What is this filler material? அந்த வெல்டிங் கிளாஸ் எடுக்கும்போது இது எல்லாமே அந்த ஃபில்லர், ஃப்ளக்ஸ், ஸ்லாக் எல்லாமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபில்லர்னா அந்த ஜாயின்ல அந்த ரெண்டு மெட்டலுக்கும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் மெட்டீரியல், அதுவும் கூட அதுதான் ஃபில்லர். அந்த ஜாயிண்ட் வந்து ஃபில் ஆகிறது. சோல்டரிங் எல்லாம் பண்ணும்போது ஒரு ராட் மாதிரி கொடுக்கலையா, அதே மாதிரி தான் நீங்க ஃபில்லர் கொடுக்குவாங்க. அந்த ஃபில்லர் வந்து அந்த ஜாயின்ல இருக்கும். ஃபில்லர் மெட்டீரியல் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்டீலும் கூட இருக்குது, ஸ்டீல், நிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இங்க ஃபில்லர். ஆனால் கேஸ் வெல்டிங்ல வந்து ஃபில்லர் இருக்கலாம், இல்லைன்னா you can use it without filler. Means it will depend on the application you are using. If filler with flux is used, flux slag எல்லாமே ஃபில்லர்ல இந்த flux இருந்தா it will prevent oxidation.
இது வந்து இந்த கேஸ் வெல்டிங்ல ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சிடேஷன் நடக்கக்கூடாது அந்த ஜாயினிங் ஏரியாவில வந்து ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ எப்படின்னா அந்த ஃப்ளேம் வந்து தான் இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றது. அவுட்டர் ஃப்ளேமோட அவுட்டர் ஏரியா தான் ஒரு கவரிங் ஷீல்டா ஆக்ட் பண்ணுவாங்க இங்க. அதனால தான் இந்த வெல்டிங் ப்ராசஸ் முடியும் போது ரொம்ப ஃபாஸ்டா அந்த வெல்டிங் டாப்ஸ் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துடுச்சுன்னா அந்த கூலிங் ப்ராசஸ்ல வந்து ஆக்சிடேஷன் கூட நடக்கும். அது வந்து இட்ஸ் நாட் டிசைரபிள். அதனால we have to slowly retract the welding torch or flame. இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். So why it is said that in gas welding you have to retract the flame slowly? Reason வந்து 3 or 4 reasons. Identify the correct reason. And the reason வந்து to prevent oxidation. Okay. இவ்வளவுதான் அந்த ப்ராசஸ். டெஸ்ட் செட்டப் பார்த்தாச்சுக்க அந்த ப்ராசஸ், அதே மாதிரி என்னெல்லாம் இருக்குது அந்த மெஷினோட சிலிண்டர்ஸ், ஹோசஸ், தென் வெல்டிங் டார்ச், ஃப்ளேம் எல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஆனா இதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்காங்க. அட்வான்டேஜஸ் வந்து சிம்பிள் டெக்னிக். நீங்க பார்த்துருங்க, ஜஸ்ட் அந்த சிலிண்டர்ஸ் இருந்தா போதும், உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவையில்லை, யூஸ் பண்றதுக்கு ஈஸி தான். லோ இனிஷியல் காஸ்ட், பெரிய அந்த இதெல்லாம் தேவையில்லை. அந்த இனிஷியல் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாமே கம்மி தான் இருக்கு. நெக்ஸ்ட், மெயின்லி யூஸ் டு வெல்ட் தின் ஷீட்ஸ் லைக் ஆட்டோமொபைல் பாடிஸ். அந்த ஆட்டோமொபைல் பாடிஸோட இது எல்லாமே தின் ஷீட்ஸா இருக்கும். அதனால இந்த தின் ஷீட்ஸ் வெல்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேஸ் வெல்டிங். ஆனா not suitable to weld thick sheets. Sheets வந்து திக்கா இருந்தா, இந்த மெட்டீரியல் வந்து திக்கா இருந்தா you cannot use this. Why? Because temperature is low compared to arc welding. இந்த 3200 ரேஞ்ச்ல இருக்கிற டெம்பரேச்சர் இந்த திக் ஷீட்ஸ் எல்லாம் வெல்ட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் கம்மி. அதனால ஆர்க் வெல்டிங் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஹேவிங் லோ ஃப்ளேம் டெம்பரேச்சர். இவ்வளவு தான் அந்த கேஸ் வெல்டிங் டாபிக்கோட ஓவரால் ஒரு ஐடியா. எப்படி அந்த செட்டப், எப்படி அந்த வெல்டிங் நடக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்காங்க, எல்லாமே இந்த இதில் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து அந்த சால்டரிங் அண்ட் பிரேசிங் தான். அது வந்து இதோட சேர்ந்து வர டாபிக் தான். ஆனால் அது அந்த கிளாஸ் டீட்டெயில் எடுக்கும்போது அதுக்கு போயிடலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டாபிக். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.